மளிகை ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆனபடி ஆரம்பிக்குது vlog. ஆல்ரெடி வாட்ஸ்அப்ல என்னெல்லாம் தேவைன்னு அனுப்பிட்டாங்க. அப்படியே அவங்க லிஸ்ட் போட்டிருந்த ஐட்டம்ஸ்லாம் சக்குன்னு வாங்கிட்டு சதக்குன்னு வீட்டு பக்கமா பாஞ்சிட்டேன். அவங்களோ காஞ்ச துணி எல்லாம் மடிச்சு வைக்கிறது, குழந்தைக்கு வயிறார ஃபீட் பண்ணிட்டு அவரை தொட்டில போட்டு தாளாட்டி தூங்க வைக்கிறது, அப்படியே ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்றதுன்னு பிஸியா இருந்தாங்க. இந்த ரோ எனக்கு, இந்த ரோ உங்களுக்கு. இங்கே கை வரக்கூடாது. அதை நாங்க கையை வச்சா கலைச்சி கொச கொசன்னு ஆக்கிடுவோமா. அப்படியே நண்பர்களே ஒரு குட்டி விளம்பரத்தை பார்த்துருவோமா. இது பி பாடி வேஸ்ட்ல இருந்து நமக்கு அமைச்சிருந்த ஹேர் எசென்சியல் விட்டமின்ஸ் உள்ளடக்கிய கம்மி. இதுல ஜஸ்ட் பயோட்டின் மட்டும் இல்லாம ஹேருக்கு தேவையான 7+ எசென்சியல் விட்டமின்ஸும் இருக்குன்னு சொன்னாங்க. ஜஸ்ட் எவ்ரிடே மீலுக்கு அப்புறம் ஒன்னே எடுத்துக்கணும். இதுல சிந்தட்டிக் இன்கிரீடியன்ஸோ ஆடட் கலர்ஸோ இல்ல ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னரோ இந்த மாதிரி தேவையில்லாத ஐட்டம்ஸ்லாம் எதுவும் இல்ல. இதுல மென்ஷன் பண்ணிருக்க மாதிரி கன்சிஸ்டன்டா யூஸ் பண்ணும்போது ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணி ஹேர் டெக்ஸ்சரை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்றாங்க. அவங்க சொல்ற கணக்குப்படி கன்சிஸ்டன்டா கன்சியூம் பண்ணா இப்படி இருந்த சீப்பு 3 மாசத்துல இப்படி ஆயிரும்னு சொல்றாங்க. ரைட்டு, விளம்பரம் முடிஞ்சிருச்சு, நடப்பு வாழ்க்கைக்குள்ள போவோமா. துவச்ச துணி காய போட வாளில இருக்கவே சாப்பிட்டதுக்கு அப்புறம் துணியை காய போடலான்னு வைஃப் சொன்னாங்க. நேத்து வச்ச மீன் குழம்பு அவங்க சாப்பிட, இன்னைக்கு வச்ச மோர் குழம்பு நான் ஒரு வெட்டேன்னு. இன்ஃபேக்ட் லஞ்சுக்கு தம்பியும் வீட்டுக்கு வந்திருந்தாப்ல. அருமையான இந்த ஃபேமிலி லஞ்சை முடிச்சுட்டு துணியை காய போட போனபடி இந்த விலாகையும் முடிச்சுக்கிறேன். மற்றும் ஒரு மகிழ்ச்சிகரமான காணொலியில் சந்திப்போம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாய் நண்பர்களே.